Today's the day, so stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO. Football. GGO Football is a virtual football game played by micro AI GGO footballers. These robotic players have been created by using real football players as reference and enhancing them physically and technically. The games are as good as the real thing, if not even more exciting and vicious. This game has taken the world by storm and has gained countless enthusiasts in the short time since it began. GGO has been widely promoted and popularized. Various leagues and tournaments have sprung up all around the world, the most prestigious being the GGO World Tournament, an elites-only event for the best GGO footballers. Episode 1, The Mysterious Player Myth. ஸ்லைடிங் டெக்னிக்கை என்கிட்டயே காட்டுறியா? அடுத்த முறை ட்ரை பண்ணு. உன்னை நான் விட மாட்டேன். என்ன உங்க டீம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு? அடுத்த முறை பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த பாலை கிக் பண்ணு. என்கிட்ட இருந்து பாலை எடுக்க ட்ரை பண்றியா? முடிஞ்சா எடு. யா இங்க பாரு, நீ இப்படி பண்ணது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. உனக்கே தெரியும். ஆமா, வரிசையா எத்தனை ஜிஜிஓ மேட்ச்ல வேணாலும் இவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். யாராவது இவன் கூட விளையாடணும்னு நினைக்கிறீங்களா? தைரியம் இருந்தா முன்னாடி வந்து விளையாடுங்க. ஏன் இப்படி பயப்பட? நீ எனக்கு ஒரு பிராண்ட் நியூ ஜிஜிஓ ஃபுட்பாலரை தரணும். கண்டிப்பா நீ கேட்டபடி நான் உன்னை ரெடி பண்ணி தரேன். ஹேய், நான் உன் கூட விளையாடுறேன். யார் இப்ப அப்படி சொன்னது? நான் தான். என்ன? நீயா? நீ என் கூட கேம் விளையாட வரியா? இந்த விளையாட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லு. மத்தவங்களை எப்பவுமே மட்டம் தட்டி பேசாத. நான் எப்பவும் அப்படித்தான். ஜிஜிஓ ஃபுட்பாலுக்கும் சைஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்கள மாதிரி ஷார்ட்டா இருக்கிறவங்க கூட நல்ல பிளேயர்ஸா இருப்பாங்க. சரி, ஓகே. ஒருவேளை நாங்க தோத்துட்டா உன் ஸ்கூல் பேக்கை இவன் தூக்கிட்டு வருவான். அப்போ சரி. 2 வாரத்துக்கு வேணா செய்யறேன். ஏன் 1 மாசத்துக்கு செய்ய? அது நீ பண்ணு. சரி, ஓகே, நமக்குள்ள டீல் வச்சுக்கலாம். ஒழுங்கா போய் படிக்கிற வேலைய பாருங்க. நானும் கிளம்புறேன். ஸ்கூல் முடிஞ்ச உடனே நம்மளோட விளையாட்டை வச்சுக்கலாம். அப்புறமா பாக்குறேன். சொன்னதை மறந்துடாத. என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உனக்கு சப்போர்ட் தானே பண்ண. என்னது சப்போர்ட் பண்றியா? ஓ,
ஏய் நாம அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? 5 நிமிஷம் போதும் சார். நாம அதை தொலைச்சிட்டோமோன்னு சந்தேகமா இருக்கு. லாஸ்ட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே அதில் தான் ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ நீயா? ஸ்கூல் கம்ப்யூட்டர்ஸ்ல வைரஸ் வந்துருச்சான். அது மட்டும் இல்லாம நம்மளோட எக்ஸாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அந்த கம்ப்யூட்டர்ல தான் இருக்கான். உன்னால இதை நம்ப முடியுதா? எனது நிஜமாவா? அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். இந்த டேர்ம் நான் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சா? இது நல்ல விஷயம் தான். ஆமா நாங்க நல்லா எழுதி இருக்கோம். எப்படியாவது செக் பண்ணி வெளிய எடுங்க. அதை டெலீட் ஆகாம பாத்துக்கோங்க. என்ன நடக்குது மிஸ்டர் சாம்? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சமா நான் ரெட்டிஃபை பண்றேன் சார். இது ரொம்ப டஃப்பான வைரஸ். நாம ஏற்கனவே ஃபீட் பண்ணி வச்சதெல்லாம் டெலீட் ஆயிடும் போல இருக்கு. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. என்னால முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டெலீட் ஆகுது. என்னால தடுத்து நிறுத்த முடியல சார். இன்னும் எவ்வளவு டைம் ஆகும் சொல்லுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார். இல்ல என்னால முடியல. இது பயங்கரமான ஒரு வைரஸா இருக்கும். இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. இனிமே வேற வழியே இல்ல. எக்ஸாமை வேணா ரீரைட் பண்ண சொல்லிடலாம். கால் சிமி ஐசக் எங்க? எனக்கு தெரியாது. என்கிட்ட விளையாடாத. என்ன பத்தி தெரியவில்ல. ஜாக்கிரதை. உடனே அவனை கூட்டிக்கிட்டு வா. ஓகே சார். அவன் இங்கே இல்லையே. இப்ப நம்ம போய் எங்க தேடுறது? இன்னும் கொஞ்சம் தேடலாம். என்ன ஏதோ வாசனை வருது? ரொம்ப நல்ல வாசனையா இருக்கே. ஏதோ சாப்பிடுற பொருள் நினைக்கிறேன். கண்டிப்பா மேல என்னமோ இருக்கு. நீ இங்கதான் இருக்கியா? ஐசக், ஒரு பேட் நியூஸ். நம்ம பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றியா ஐசக்? இந்த இடத்தை பயன்படுத்தி இங்க ஏதாவது சோலார் செய்யலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு புது பொருளையும் பயன்படுத்தாம பழைய பொருட்களை வச்சு ஏதாவது செய்யலாமான்னு பாக்குறேன். அப்படி பண்ணா நம்மளால சோலார் பவரை நல்லாவே அப்சர்வ் பண்ண முடியும், யூஸ் பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்லாம சூரிய சக்தி அது மேல படும்போது நம்மளால இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அதை வச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்றத நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் கடல் உணவு சிலது அங்க வச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாக்குறேன். என் கணக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா அதை சாப்பிட இப்ப தயாரா இருக்கும். பாத்தீங்களா? எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அது ஏன் இந்த மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? எனக்கு ரொம்ப கோவமா வருது. இந்த மாதிரி இருந்தா இதெல்லாம் நான் எப்படி சாப்பிடுறது? நீ முதல்ல ஒரு தடவை கீழே வந்து பாத்துட்டு போயிடு. சார் உன்னை கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. உடனே நாம இங்க இருந்து போறதுதான் நல்லது. ஹேய், இது ஒண்ணு அந்த அளவுக்கு தீஞ்சு போகல. ஏய், ஏய், விடுங்க, நான் சாப்பிட்டு வரேன், விடுங்கன்றேன்ல. come on ஐசக், உன்னால முடியும். உன்னால முடியும் எனக்கு தெரியும். வாய் திறந்து பதில சொல்லு. உன்னால செய்ய முடியுமா முடியாதா? ஒரு வழியா நாம இதுல இருந்து தப்பிச்சோம். புது எக்ஸாம்க்கு தேவையான கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வைங்க. நீ ஏன் இப்ப ரொம்ப சந்தோஷப்படுற? அவங்க ரீ எக்ஸாம் வைக்க போறாங்க. நாம இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஹேய், அங்க என்ன நம்பர்ஸா ஓடிட்டு இருக்கு? இங்க என்னதான் நடக்குது? அது ஏன் 100% தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு? எனக்கு அது விளக்கி சொல்ல முடியுமா? என்னால முடியும் சார். டேட்டாஸ் எல்லாம் அழியறது இயல்பா நடக்கிறது தான். பெர்சன்டேஜ் இந்த மாதிரி அதிகமாயிட்டே போச்சுன்னா டேட்டாஸ் எதுவும் வீணாகலன்னு அர்த்தம். என்ன எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வர கொஞ்சம் டைம் ஆகும்.
அடுத்ததா என்னோட வேலை அந்த வைரஸ கிளியர் பண்றது. ஆனா நம்ம சேர்த்து வச்சது எதுவுமே போயிடாது, அதுலயே தான் இருக்கும். அப்படியா? நிஜமாவே நீ ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ் தான். சார், நீங்க ஏற்கனவே பாதி வேலையை செஞ்சு முடிச்சிட்டீங்க. மீதி இருக்கிற வேலையை நான் முடிச்சேன், அவ்வளவுதான். ஒரு யுத்தத்துல கலந்துக்க போது ஆரம்ப கட்டம் பெரிய விஷயமே இல்ல. ஆனா அதை முடிச்சு காட்டுறதுன்றதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், தெரிஞ்சுக்கங்க. என்ன, ஒத்துக்கிறீங்களா? ஆமா, நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். மிஸ்டர் வாங், ஸ்கூல் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகாத ஒரு கம்ப்யூட்டரை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா டேட்டாஸ பேக்கப் எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. என்னால் அதை செய்ய முடியும். அப்படின்னா பண்ணுங்க, அவ்வளவுதான் விஷயம். சரி, நான் இப்ப கிளம்புறேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ஐசக், இங்க என்னதான் நடக்குது? இத பார் ஐசக், இங்க நடந்த எல்லா எக்ஸாம்லயும் நீ ஃபெயில் ஆயிட்ட. அதுவும் எலக்ட்ரானிக்க தவிர. அப்ப நீ எப்படி 97% ஸ்கோர் பண்ண? பதில் சொல்லு. ஏதாவது கோல்மால் வேலை பண்ணியா? என்னது, ஐசக் 97-ஆ? என்னது, என்னோட மார்க் 97 தானா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நில்லு, நீ பாட்டுக்கு எங்க போய்கிட்டு இருக்க? நில்லு. அவனை கொஞ்சம் விட்டு பிடிங்க. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவன் அந்த மாதிரி எல்லாம் செய்யறவன் இல்ல. உண்மைதான். பிரைமரி ஸ்கூல்ல இருந்தே நம்ம எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ல 100% மார்க் வாங்குவான். அப்படி இருக்கும்போது 90% ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்றேன். நான் தான் ஏதோ தப்பு பண்ணிருப்பேன். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் இருக்கு. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நாங்க ஜெயிக்க முடியும். ஆமா, நீ எங்க கூட விளையாடலன்னா எங்களால ஜெயிக்க முடியாது. ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த தடிய வந்து நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கான். அது உனக்கு தெரியுமா? அவன் நமக்குள்ள ஒரு டீலையே வச்சுட்டு போயிருக்கான். நம்ம தோத்துட்டோம்னா அவன் பேக்க நம்ம தான் சுமக்கணும். நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். எங்களை பார்த்தா பாவமா இல்லையா? சொல்லு. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க அதுக்கு இடத்த விட்டு நகரவே மாட்டோம். நீ கேம்ல கில்லாடின்னு எல்லாருக்குமே தெரியும். உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நீ ஜிஜிஓ விளையாடுறதே விட்டுட்ட. நீ ஏன் அப்படி பண்ணன்னு தான் எனக்கு புரியல. சும்மா கிண்டல் பண்ணாத. நாம மட்டும் இந்த மேட்ச்ல ஜெயிக்கலனா வருஷம் பூரா அவனோட ஸ்கூல் பேக்க நாம தான் தூக்கிட்டு போகணும். நாம என்னையே எதுக்கு சேர்க்கிற? ஏன்னா நமக்கு எல்லாரும் பிரதர்ஸ், சரிதானே? ஆல் ஃபார் ஒன் அண்ட் ஒன் ஃபார் ஆல். நான் சொல்றது ஞாபகம் இருக்கா? இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. ஏய், டென்ஷன் ஆகாத. நாம ஏன் தேவையில்லாம சண்டை போட்டுக்கணும்? பேசாம நம்ம டாஸ் போட்டு பார்க்கலாமே. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல. அது மறந்துரு. இனிமே என்ன இதுலலாம் எதிர்பார்க்காத. தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த மாதிரி எங்களை தவிக்க விட்டுட்டா போற. நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. உங்க 2 பேர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இல்லாமலே எல்லா வேலையும் உங்களால செய்ய முடியும். அதனால சேலஞ்ச் எதிர்கொள்ள நீங்களே தயாரா இருங்க. என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. ஜெயிக்கிறதுக்கு வேற வழி இருந்தா யோசிங்க. ஐசக், ஹேய், ஹலோ. ஹேய், நம்ம ஜிஜிஓ விளையாடலாமா? பெனி அண்ட் கேரல் கூட. ஆமா, இதுக்குள்ள என்னதான் இருக்கு? என் மென்டாருக்காக கொண்டு வந்திருக்கேன். உங்க ஆன்ட்டிக்காக தான். என்னது? அதெல்லாம் சரி, நீயே கொண்டு போ. ஹாய் படி. நீ மறுபடியும் வந்துட்டியா? இதோட நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஒண்ணு என்ன பர்டின்னு கூப்பிடு, இல்ல ஆன்ட்டின்னு கூப்பிடு. என்னோட 2 பேரையும் ஒரே நேரத்துல கூப்பிட கூடாது. ஹலோ பர்டி ஆன்ட்டி. அப்படின்னா இன்னையில இருந்து நான் உங்களை மென்டார்னே கூப்பிடுறேன். அது உங்களுக்கு ஓகே தானே? கேக்க எப்படி பேக் பண்ணணும் நான் உனக்கு சொல்லி தரேன். நான் உனக்கு ஒன்னும் குங்ஃபூ சொல்லி தரல. அப்படி கூப்பிடாது. அப்படி கூப்பிட்டா எனக்கு வயசான மாதிரி இருக்கு. ஏய், என்னது அது? ஓ, இந்த yellow பார்சல் தானே நீங்க கேக்குறீங்க ஆன்ட்டி? இதுதான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்த gift. அப்படியா? ஆஹா, உங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். ஓ, இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த மரம் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐசக் என்கிட்ட சொல்லிருக்கான். ஆமா, அதனாலதான் உங்க கூட யாருமே ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க ஆன்ட்டி. உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும்ல? இந்த மாதிரி முள்ளு முள்ளா இருக்கிற செடியை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஓ, வாயை மூடு. எவ்வளவு தைரியம் இல்ல என்னோட ஃபேவரட் பிளான்ட் இப்படி மடம் தட்டி பேசியிருப்ப. உன்ன நான் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லல. ப்ளீஸ், நீங்க கோச்சுக்காதீங்க ஆன்ட்டி. உன்கிட்ட சொன்ன விஷயத்தை எதுக்காக ஆன்ட்டி கிட்ட சொன்ன? இனி உன்னை நம்பவே கூடாது. என்னையே நீ கடைசியில மாட்டி விட்டுட்டல்ல. இந்தாங்க ஆன்ட்டி, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா?
முதல் விஷயம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உனக்கு பொறுமையான மனசு தேவை. அது இல்லாம ஸ்வீட்டான கேக்க நீ பேக் பண்ணா அது புளிப்பாயிடும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஏற்கனவே நான் ரொம்ப பொறுமைசாலி தான், அதோட ரொம்ப அழகான பொண்ணும் கூட. இப்ப எனக்கு தேவை டார்கெட். என்னோட டார்கெட்டே அன்புதான். என்னோட டார்கெட்டே அன்புதான். இது பேக்கரியா இல்ல வேற ஏதாவது இடமா? ஏன் இப்படி பண்றாங்க? முதல்ல யாருக்கு இந்த மீன் வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. அந்த டேங்க்ல டியூப்லைட் எரியல பாரு, அத நீ தான் சரி பண்ணும். என்னாச்சுன்னு பாரு. ஓகே அங்கிள் பா, இந்த லைட் கொஞ்சம் லூசா இருக்கு. ஒட்டுறதுக்கு ஏதாவது க்ளூ இருக்கா? ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்கான்னு பாரு, நீயே போய் எடுத்துட்டு வந்துரு. ஐசக் ஸ்கோர் இப்ப 3 for 1ல இருக்கு. எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. நம்ம பிளேயர்ஸ்க்குலாம் அடிபட்டுடுச்சு. இப்படியே விட்டு நம்ம டீமோட கதை அவ்வளவுதான். நீ சீக்கிரம் வரலனா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் வந்துடு. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு? அங்கிள் பா, புது ஜிஜிஓ ஃபுட்பாலரை நீங்க ஏன் இங்க வச்சிருக்கீங்க? இது எப்படி கிடைச்சது? தெரியல, நான் ஒன்னும் அதை வாங்கல. அத பத்தி வேற எதுவும் எனக்கு தெரியாது. நீங்க வாங்கல அப்படின்னா இது எப்படி இங்க வந்துச்சு? இதுல எந்த விலையும் கூட போடலையே. அத அங்க வச்சுட்டு உன் வேலைய பாரு. அதையே பாத்துட்டு இருக்காத. அது எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பாவோட தான், சரியா? அட, இது என்னோட அப்பாவோடதா? இது ஏன் அங்கிள் நீங்க முதலையே சொல்லல? அவர் திரும்ப வீட்டுக்கு வர போறாரா என்ன? இல்ல, அவர் வரல. அவர் எதுக்காக ஜிஜிஓ பிளேயர் அனுப்பி வச்சாரு? எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல அப்படி ஸ்பெஷலா என்னதான் இருக்கு? நான் போய் இதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு வரேன். ஹேய், முதல்ல இந்த மீன் தொட்டியோட லைட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போ. அவனை கவனிச்சீங்களா? அவன் எப்படி இவ்வளவு வேகமா ஓடுறான்? கிட்டத்தட்ட அவனுக்கு என்னோட வயசு இருக்கும். அவன் போட்டிருக்கிறது சாதாரண ஸ்லீப்பர்ஸ், ஆனா அவனோட கையில வச்சிருக்கிறது ஜிஜிஓ ஃபுட்பாலர் மாதிரி தெரியுது. இவன் முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, கால்மனோட புள்ள ஐசாக தான் இருக்கணும். ஒட்டுமொத்த உலகத்திலேயே சைனீஸ் ஜிஜிஓ ஃபுட்பால் இன்ஜினியர் அவன் ஒருத்தன் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பெரிய கில்லாடி அவன். போங்க. சரி, ஓகே. என்னவோ பெரிய டீமை கையில வச்சிட்டு இருக்கிற மாதிரி பேசுன. எல்லாம் கத்து குட்டிங்க. 43. இன்னும் 2 கோல் இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நான் அதை எப்படியாவது தடுக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? என்ன நடந்தாலும் டைடஸா தைரியமா டீல் பண்ண சொல்ல, சரியா? அவசரப்பட்டு அவனை எதுவும் பண்ணிட வேண்டாம், ஜாக்கிரதையா இருக்க சொல்ல. ஓகே டைட்டன், நான் சொல்றத கேளு. நீ அத முன்னாடி புஷ் பண்ணு. பெனால்டி ஏரியா வரைக்கும் நீ தைரியமா போலாம். ஓகே, நான் உன்னை முழுசா நம்புறேன். பார்த்தல, எல்லாமே இப்ப நமக்கு சாதகமா வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதை கிக் பண்ண. அவ வந்துட்டான் गाइस, அவ வந்துட்டான். நம்ம கண்டிப்பா இந்த கேம்ல ஜெயிச்சிருவோம். ஓகே ஐசக், பூந்து விளையாடு. அம்மா, இந்த மித் யாரு? அவனை பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. நீ சொல்றது சரிதான், நான் கூட இது வரைக்கும் அவனை பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. இப்ப நமக்கு அது முக்கியம் இல்ல. பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு விளையாட்ட ஆரம்பிக்கலாம். என்ன, தோக்கறதுக்கு தயாரா இருக்கியா?
சீக்கிரமா போய் அவனை அட்டாக் பண்ணுங்க, சீக்கிரமா போங்க. அவசரப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ஜித்து வேலை பண்ணாலும் என்கிட்ட இருந்து பாலை எடுக்கவே முடியாது கண்ணா. ஓகே மேத், முதல்ல அந்த பாலை எதிர் சைடுக்கு எடுத்துட்டு போ.